ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனல் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ அதான் உங்கள் சூர்யா வந்துருக்கேன். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது கோவை மாநகரம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளாக இருக்கட்டும், கிராமப்புறத்தில் இருக்கட்டும், ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணி மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸ் பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, வெற்றி பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டில் இப்படியும் பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு, அதுவும் இந்த இன்ஜினியரிங் மாதிரியான ஸ்டடீஸ் படிச்சிருக்கிறவங்க அண்ட் இந்த பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான ஸ்டடீஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு மற்றவங்க போன ஃபீல்டுலேயே நம்மளும் போகாமல் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா, வேறு ஏதாவது தனித்துவமாக நம்ம தெரிய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, அப்பேற்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஸோ அந்த எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இதை வந்து பயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி சார்ந்த அண்ட் புதுவிதமான தொழில் வந்து நான் தொடங்கணும், மார்க்கெட்லேயே இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு தொழில் வந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வீடியோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு வீடியோ ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க நம்ம வந்து நினைச்சிருக்காங்க டாக்டர் பவித்ரா அஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு அழைச்சிடலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இன்டர்வியூ எடுக்க வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரியான நபர்களை வந்து வெளியுறவுக்கு காட்டுறது, ஸோ இது மூலமாக நிறைய பேரை பயனடைய வைக்கிறது தான் நம்ம சேனல் நோக்கம். ஸோ அந்த விதத்தில் உங்களை சந்திச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓகேங்க சார். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஒரு கட் காப்பி பேஸ்ட் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நோக்கம் அண்ட் நீங்கள் கையெழுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மக்களுக்காக ஒன்ஸ் இதை சொல்லுவீங்க. ஓகேங்க சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆட்டம் 6ன்னு சொல்லிட்டு நாங்கள் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்குபேட் ஆகிருக்கோம். ஸோ ஐ எம் பேசிக்லி a nanotechnologist. Not only nanotechnology, we are also into biotechnology, இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் த்ரூ nanotechnology. ஸோ நானோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லிமிட்டட் டு எனி ஒன் சப்ஜெக்ட். நம்ம அது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட்டு, ஒரு மெடிசின் மாதிரி, ஒரு இன்ஜினியரிங் மாதிரி அதை பார்க்குறோம். இட் இஸ் நாட் ஸோ. நானோங்கிறது வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் கொண்டு வரலாம். இட்ஸ் பேசிக் சயின்ஸ் தான். உங்களுக்கு பயோடெக்னாலஜியில் வரலாம், மெடிசனில் வரலாம், இன்ஜினியரிங்கில் வரலாம், எந்த டெக்னாலஜிஸில் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நானோ டெக்னாலஜியை அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நிறைய இன்டு அக்ரிகல்ச்சர், இதுதான் எங்களோட எய்ம். ஆக்சுவலி எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாலும் தட் இஸ் வாட் இட் வில் ரிசம்பிள். ஓகேங்களா. ஸோ எங்களோட மெயினாக நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஷீட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எஃப் ஷீட் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு மைக்ரோக்ரீன் நியூட்ரியன்ட் வந்து க்ரோயிங் ஷீட்டு. அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ மைக்ரோக்ரீன்ஸ் வந்து க்ரோ பண்ணி வீட்லேயே சாப்பிட்றாங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க. இந்த ஜென்ரேஷன் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆல் ஹெல்த் கான்ஷியஸ் தான், ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்க. ஸோ பட் ஆக்சுவலி வந்து இவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்துமே நம்ம வந்து டெஃபிஷியன்சி டிசீஸ் இல்லாமல் இருக்கோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ செக் பண்ணி பார்க்காத வரைக்கும் we are all healthy தான். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது தான் we are all ஏதோ ஒரு நியூட்ரியன்ஸில் we are deficient தெரியுது. ஸோ டு பிரிங் இன் டு ஹெல்த் கேருக்குள்ளே நாங்கள் போகணும், அதுக்கு நாங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் ரிச்சாக, ஸோ ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் ரிச்சாகவே நம்ம கொண்டு போகலாங்கிறதுனால தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸை செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் க்ரோ பண்ணுற மீடியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயிலில் க்ரோ பண்ணுறாங்க, ஒரு ட்ரேஸில் வச்சு க்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய வந்து ஃபங்கல் க்ரோத்து இல்லைனா வந்து மண்ணோட எஃபிஷியன்சி, மண்ணோட நியூட்ரியன்ட்டிவ் பொறுத்து வந்து ஆக்சுவலி நம்ம க்ரீன்ஸோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே மாறும். நாங்கள் எதுவுமே சாயில்லெஸ் ஃபார்மிங் தான் எங்களோட எய்ம் ஆக்சுவலி. இப்போ மண் இல்லை, மண் வச்சா எனக்கு இங்கெல்லாம் அந்த ஸ்பேஸோட ஏஸ்தட்டிக் அப்பியரன்ஸே போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் we are actually bringing into a sheet, ஒரு ரோலபிள் ஷீட்டாகவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு வாட்டர். ஒரு பிளான்ட் வைக்கணுன்னாலுமே நம்ம வீட்லேயே ஏன் வளர்க்குறது, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் மெயின்டெனன்ஸ் இஸ் அ ப்ராப்ளம். அதனாலேயே நிறைய பேர் வளர்க்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அண்ட் வாட்டர் ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூ டோன்ட் ஹேவ் டு வாட்டர். ஜஸ்ட் உங்களோட மைக்ரோக்ரீன்ஸ் டேபிள் டாப்பில் உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் வளர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ நிறைய சாப்பிட்றோம், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தாலுமே ஹவு ஹெல்தி இட் இஸ், ஹவு இஸ் இட் மேடுங்கிறதே எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் வென் யூ க்ரோ ஆன் யுவர் ஓன் யூ டோன்ட் ஹேவ் டு கொஸ்டின் யுவர் செல்ஃப். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். நானோ டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர், ஸோ அதுலேயும் இந்த எஃப் ஷீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சிறப்பாக விஷயம் பண்ணிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்பார்க் இருந்திருக்குங்களா?
ஆக்சுவலி நிறைய இன்னோவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். சிமிலர்லி ஃபஸ்ட்டு லாக்டவுனில் தான் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் இந்த தாட் வந்தது. ஸோ ட்ரையல் ஸ்டடீஸ் எல்லாம் வீட்லேயே நாங்கள் அந்த டைமில் வீட்டில் தானே இருந்தோம். ஸோ ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல 2 பேரும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் எல்லாம் போட்டு க்ரோத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் ஒர்க்கிங் அவுட். ஸோ இதுவே இன்னும் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஷீட்டாக கொண்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்மிங்க்கு யோசித்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோக்ரீன்ஸுக்கு யோசித்தோம், நியூட்ரியன்டிவாக கொண்டு வரலான்னு. அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் ஸோ மெனி மாடிஃபிகேஷன்ஸ் வி ஹவ் கம் அப் ஹியர். இந்த ஒரு செல்லுலோஸ் பேஸ்ட் ஒரு ஷீட்டில் வந்து வி ஆர் ஹியர். அண்ட் இந்த ஒரு ஷீட் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? என்னென்னலாம் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி வந்து ரா மெட்டீரியல் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் தான் சொல்லலாம். அதுவே வந்து ஒரு வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியலாக இருந்ததுன்னா இட் இஸ் ஸோ ஈஸி. ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். நிறைய இடத்துல வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எரிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வேஸ்ட் மெட்டீரியலை எடுத்து தான் இந்த ஷீட்டை வந்து நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். எஃபிஷியண்ட்டான பொருளாக பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் ஓவர் பயங்கர சரி இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஸோ ஃப்ளெக்சிபிள். எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளான்ட்டு க்ரோ பண்ணுறதுக்கான எல்லா மீடியம், லைக் ஒரு பிளான்ட் க்ரோ பண்ணணும்னா நியூட்ரியன் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ரூட் வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அன்டில் இட் க்ரோஸ், அதுக்கப்புறம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மெட்டீரியலில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பிளான்ட் க்ரோவாக இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிறேன். யூ கேன் ஈவன் ஹேங் இட் லைக் வெர்டிக்கல் ஃபார்மிங்காக நீங்கள் இது இப்படி வச்சுக்கலாம், எதுவுமே வராது. ஸோ வெர்டிக்கல் ஃபார்மிங்காகவும் நீங்கள் இப்படி க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஏஸ்டிக் அப்பியரன்ஸாக இப்போ நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜஸ்க்கு கீழெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் தே கேன் க்ரோ. ஒரு பிளான்ட் க்ரோ ஆகும்போது அதை பார்த்துட்டே இருக்கும்போது இட்ஸ் அ ஃபீல் குட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆஸ் இட் க்ரோஸ் ஃபைனலி டீகம்போஸ் ஆகும்போதும் இட் இஸ் நாட் அ பிளாஸ்டிக். ஸோ ஈஸியாக டிசால்வ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இட் பயோடிகிரேடபிள் ஆல்சோ. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சுற்றுச்சூழல் பாதிப்பும் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் இப்போ கலெக்ட் பண்ணது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் கொடுத்தாங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி சூன் கோயிங் டு பி ரொம்ப வந்து தேவைப்படுற ஒரு ரா மெட்டீரியலாக இருக்க போகுதுங்கிறதும் தெரியும். ஒரு யூனிக்கான ஒரு வேலை நீங்கள் யூஸ் ஸோ இது வந்து இந்த ஷீட்டு மற்ற எந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது தனியாக இருக்கும்? லைக் இந்த கோகோ பீட்டா ஆக்சுவலி கோகோ பீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒரு காம்படேட்டிவ் மெட்டீரியலாக நாங்கள் இது கொண்டு வரல. ஒரு அன் அடிஷ்னல் மெட்டீரியல் வித் இப்போ நமக்கு கோகோ பீட்டில் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சில இதில் இருக்குது. ஸோ கோகோ பீட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பவுட்ரி மெட்டீரியல் மாதிரி தான் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ண உடனே. பட் இது வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸோடு இருக்குது, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, இந்த ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். அதெல்லாமே வந்து இந்த பிளான்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குது. கோகோபீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் க்ரோத் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ மைக்ரோகிரெயின்ஸ் க்ரோயிங்லேயே ஆக்சுவலி வந்து ஒரு மேஜராக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஃபங்கல் க்ரோத். ஆக்சுவலாக இந்த பிளான்ஸே வந்து நியூட்ரியன் ரிச் பிளான்ஸாக இருந்தாலுமே நம்ம வளர்ந்து இது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ ஹைட்டு வந்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்தாலுமே ஹார்ட்லி வந்து நீங்கள் ஒரு 15 to 20 days தான் இது வச்சுக்க முடியும். ஒரு 4-5 நாளில் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 7-8 டேலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஹார்ட்லி நீங்கள் ஒரு 3 days இல்லை 4 days ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் வாடிடும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த ஷீட்டுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருந்தால் போதும். ஸோ அடுத்த ஷீட் எடுத்து வைக்கும்போது ஃபஸ்ட்டு ஷீட் வில் பி a nutrient filled. அப்படியே நியூட்ரியண்ட்டாக மாறிடும் உங்களுக்கு. அது அப்படியே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ தட் வில் பிகம் நியூட்ரியன்ஸ். ஸோ ஃபங்கல் க்ரோத் கிடையாது. கோகோ பீட்டில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நிறைய வீடு வரும், அடிஷ்னல் வீட்ஸ். ஏன்னா சாயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சாயில் இருக்கும்போது உங்களுக்கு வீட் பிளான்ட்ஸ் நிறைய வரும். ஸோ வீட் பிளான்ட்ஸ் நியூட்ரியன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே இல்லாமல் நம்ம க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ நாள் தேவைப்படுறீங்க? ஆக்சுவலி இது நாங்கள் இப்போ வந்து ஹேண்ட்மேடாக பண்ணிகிட்ருக்கோம். இது மிஷினரியாக வரும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக ஆக்சுவலி ஒரு 3-4 டேஸில் வந்து ஷீட்ஸை ரெடி பண்ணிடலாம். அண்ட் சீட்ஸ் எல்லாம் இம்ப்ரிண்ட் பண்ணி நம்ம அதாவது ஒரு மிஷின் ப்ராடக்டாக வெளியில் வரும்போது இன்னுமே வந்து அவுட்லுக்காகவுமே ஸ்பீடாக ப்ராசஸ் பண்ண முடியும். எங்களுக்கு ஷீட் மேக் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வித்தின் அ வீக் வந்து முடிச்சிடலாம். வித்தின் அ வீக் இந்த ஒர்க் முடிச்சிடலாம். அப்படியே ப்ளக் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். நமக்கு தான் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா ரூட் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்
கவர்மெண்ட் ஃபண்டிங்ஸே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நிறைய ஃபண்டிங்ஸ் இருக்குது. ஸோ